ஏழை குடும்பம். இரவு உணவிற்கு 3 தோசைகள் மட்டுமே இருந்தன. அம்மா 2 குழந்தைகளுக்கும் தலா ஒரு தோசை கொடுத்தார். ஒரு தோசை மட்டும் மீதம் இருந்தது. அம்மா, நீ சாப்பிடலையா என்று மகன் கேட்டான். நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன் என்று சிரித்தார் அம்மா. பல வருடங்கள் கழித்து மகன் வேலைக்கு சென்று நல்ல சம்பளம் பெற்றான். ஒரு நாள் சமையலறையில் அம்மா பழைய டப்பாவில் தண்ணீர் குடித்து வயிற்றை நிரப்பியதை பார்த்தான். அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது, அன்று இரவு அம்மா சாப்பிட்டுட்டேன் என்று சொன்னது ஒரு பொய் அல்ல, அது ஒரு தியாகம். அனைவரும் புதிய காலணிகள் அணிந்திருந்தனர். ஆனால் கார்த்திக் மட்டும் பழைய கிழிந்த செருப்பை அணிந்திருந்தான். அவன் அம்மாவிடம் கோபமாக, எனக்கு மட்டும் ஏன் புதியது வாங்கி தரமாட்டேன் என்று கேட்டான். அம்மா எதுவும் பேசவில்லை. அடுத்த வாரம் அவனுக்கு புதிய காலணி வாங்கி கொடுத்தார். பல ஆண்டுகளுக்கு பிறகு பழைய புகைப்படம் ஒன்றில் அம்மாவின் செருப்பு முழுவதும் கிழிந்திருப்பதை அவன் கவனித்தான். தன் செருப்பை மாற்ற வேண்டிய பணத்தை சேமித்து மகனுக்கு காலணி வாங்கியிருந்தார். அந்த புகைப்படத்தை பார்த்தபோது அவன் கண்களில் கண்ணீர் வந்தது. வெளிநாட்டில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த மகன் மாதம் ஒரு முறை மட்டுமே அம்மாவுக்கு அழைப்பான். ஒவ்வொரு முறையும் அம்மா, நான் நல்லா இருக்கேன்பா, நீ சந்தோஷமாயிரு என்பார். ஒரு நாள் அக்கம் பக்கத்தினர் அழைத்து, உங்க அம்மா மருத்துவமனையில் இருக்காங்க என்றனர். அதிர்ச்சியடைந்த மகன் உடனே ஊருக்கு வந்தான். அம்மா பல மாதங்களாக உடல் நலக்குறைவால் அவதிப்பட்டதை அறிந்தான். ஏன் சொல்லலாமா என்று அழுதான். அம்மா மெதுவாக சிரித்தாள். நீ கவலைப்படுவேன்னு தான் சொல்லலப்பா. அந்த ஒரு பதிலில் ஒரு தாயின் முழு அன்பும் இருந்தது. ஒரு சிறுவன் பள்ளியில் உங்கள் ஹீரோ யார் என்ற கட்டுரை எழுத வேண்டியிருந்தது. நண்பர்கள், நடிகர்கள், விளையாட்டு வீரர்கள் பற்றி எழுதினர். அவன் மட்டும் என் அம்மா என்று தலைப்பு போட்டான். காரணம் கேட்ட ஆசிரியரிடம் அவன் சொன்னான், நான் விழும்போது என்னை தூக்குபவர் அவங்க, நான் தோற்கும்போது நம்பிக்கை கொடுப்பவர் அவங்க, நான் வெல்லும் போது என்னை விட அதிகமா சந்தோஷப்படுபவர் அவங்க. அதனால்தான் என் ஹீரோ என் அம்மா. அந்த கட்டுரையை படித்த ஆசிரியரின் கண்களும் கலங்கின.